Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய Randarray ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, எக்ஸலில் இருக்கக்கூடிய Randarray ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான செல் ரேஞ்சில் ரேண்டமான நம்பர்ஸையோ, ரேண்டமான நேம்ஸையோ, ரேண்டமான கேரக்டர்ஸையோ, ஈவன் ரேண்டமான டேட்ஸையோ ஈஸியாக ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஈக்குவல் டு Randarray ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 5 ஆர்குமெண்ட் இருக்குது. ரோஸ், காலம்ஸ், மினிமம், மேக்ஸிமம், இன்டிஜர். ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 ஆர்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால இது எல்லாமே ஆப்ஷனல். கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணாமல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளே ஒரு ரேண்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா வரும். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா செல் ரேஞ்சுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம். பட் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரேண்டமான நம்பர்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ எனக்கு எத்தனை ரோஸில் வேணும்னா ஒரு 10 ரோஸில் வேணும். அதே மாதிரி ஒரு 3 காலமில் பார்த்திங்கன்னா ரேண்டமான நம்பர்ஸ் வேணும். ஸோ மினிமம் மேக்ஸிமமில் நமக்கு தேவையான மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். எனக்கு மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் ஒரு 100க்குள்ளே பார்த்திங்கன்னா ரேண்டமான நம்பர்ஸ் வேணும். வரக்கூடிய ரேண்டம் நம்பர்ஸ் நமக்கு டெசிமலாக வேணும்னா ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்டிஜராக தான் வேணுங்கிற பட்சத்தில் ட்ரூ கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்டிஜர் தான் தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரூ கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அப்போ நமக்கு தேவையான அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த 10 to 100க்குள்ளே பார்த்திங்கன்னா ரேண்டமான நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஜெனரேட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இந்த Randarray ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது ஒரு 2 விஷயத்தை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேர்லடைல் ஃபங்க்ஷன். எப்படி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் Randbetween ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த Randarray ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா ஒரு வேர்லடைல் ஃபங்க்ஷன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எப்போல்லாம் இந்த ஒர்க் புக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த ஷீட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேண்டமான நம்பர்ஸ் எல்லாமே மறுபடியும் ரீகால்குலேட் ஆகி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ரேண்டம் நம்பர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு சரியில்லை, வேறு காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் F9 கீ கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் இந்த ரேண்டமான நம்பர்ஸை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரேண்டமான நம்பர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், Ctrl A கொடுத்து கம்ப்ளீட் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். சேம் ரேஞ்சிலே நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ Ctrl Alt V கொடுத்து பேஸ்ட் ஸ்பெஷல் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். மறுபடியும் V கொடுத்தோம்னா வேல்யூஸ்க்கு என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். அதாவது வெறும் ஆஸ் அ வேல்யூஸாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பேஸ்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம எந்த செல்லை எடிட் பண்ணாலும் சரி, இல்லை F9 கொடுத்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு எந்த நம்பர்ஸும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அண்ட் ரெண்டாவது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்பில் எரர். ஆக்சுவலாக நாம் இந்த ஃபங்க்ஷனை ஒரே ஒரு செல்லில் தான் என்ட்ரு பண்ணியிருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பில் பண்ணி வந்திருக்கு. ஒருவேளை ஸ்பில் ஆகிற இடத்துல டேட்டாலாம் ஸ்பில் பண்ணி வருது இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு டேட்டா இருக்குது, ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குன்ற பட்சத்தில் ஸ்பில் பண்ண முடியாமல் ரிசல்ட்டை ஸ்பில் பண்ண முடியாமல் அந்த இடத்துல ஸ்பில் எரர் வரும். ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் ஸ்பில் எரர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, ஸ்பில் பண்ணி வர இடத்துல ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும், இல்லை அதை நீங்கள் எரேஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு தேவையான வேர்ட்ஸ், நேம்ஸ் இதெல்லாம் எப்படி ரேண்டமைஸாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு சேம் Randarray ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன விஷயம்னா, இப்போ எத்தனை ரோ எத்தனை காலம்லாம் நம்ம கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக இங்கே எத்தனை நேம் இருக்கோ அதே தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நேம்ஸே நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு ஒரு 10 நேம்ஸ் கொடுத்துருக்குறேன். மேபி நம்மளுடைய டேட்டா பேஸில் 600 நேம் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனுக்கான அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது வேல்யூ 1 2லாம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக இந்த ரேஞ்ச் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி Randarray ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ கவனித்து பார்த்தோம்னா என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எத்தனை நேம்ஸ் இருக்கோ அதே ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரேண்டமான நம்பர்ஸ் ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனையும் நம்ம எதுக்குள்ளே ரேப் பண்ண போகிறோம்னா சார்ட் பை ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சார்ட் பை கொடுத்துக்கலாம்.
சார்ட் பை ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து அரே ஆர்குமெண்ட். அந்த அரே ஆர்குமெண்ட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம நேம் ரேஞ்ச் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்தாலே போதும். அடுத்த ஆர்குமெண்ட் நம்ம எதுக்கு போயிடும், Randarray ஃபங்க்ஷனுக்கு போயிடும். கடைசியில் நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி சார்ட் பையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா சேம் நேம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ரேண்டமைஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் ஈவன் இந்த ரேண்டமான ஆர்டரையும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் F9 கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் கம்ப்ளீட்டாக அந்த ரேஞ்சை நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+C கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் Ctrl+Alt+V கொடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் V வேல்யூஸ் ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்து நார்மலான ஒரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ரேண்டமான கேரக்டர்ஸ் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு இந்த வாட்டி கேரக்டர் ஃபங்க்ஷன் தான் முதல்ல கொண்டு வரோம். போன வாட்டி எப்படி நம்ம சார்ட் பை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கேரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா கேரக்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆர்குமெண்ட். அந்த நம்பர் ஆர்குமெண்ட்டில் தான் நம்ம Randarray ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். ஸோ இந்த வாட்டி நமக்கு எத்தனை ரோஸில் வேணும்னா ஒரு 10 ரோஸில் வேணும். அண்ட் அதே மாதிரி ஒரே ஒரு காலமில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. பட் நல்லா கவனிங்க, மினிமம் வேல்யூ வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 65 கொடுக்குறேன். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90 கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு வேளை A to Z தான் உங்களுக்கு ரேண்டமான கேரக்டர்ஸ் வேணும்னா மினிமம் 65 அண்ட் மேக்ஸிமம் 90 நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் 65க்கு கீழேயோ இல்லை 90க்கு மேலேயோ அந்த மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கலாம். பட் நமக்கு வந்து A to Z தான் தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த இன்டீஜர் ஆர்குமெண்ட்டில் இன்டீஜர் தான் நமக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக கேரக்டரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா A to Z கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஜெனரேட் ஆயிரும். அண்ட் இங்கேயும் சேம் F9 கொடுத்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேஸ்ட் வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ரேண்டமான டேட்ஸ் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு சேம் Randarray ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான ரோஸ் காலம் பார்த்தீங்கன்னா 10 ரோஸ். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலம் தான் தேவை. ஸோ மினிமம் மேக்ஸிமமில் நம்ம ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15ஆம் தேதி 12வது மாதத்துலேருந்து, அதாவது இந்த வருஷம் 15ஆம் தேதி 12வது மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஜனவரி 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேண்டமான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ மினிமமில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் டேட் இருக்கக்கூடிய செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுத்துட்றேன். அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமமில் எண்ட் டேட் இருக்கக்கூடிய செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக இன்டீஜரில் நமக்கு ஜஸ்ட் நம்ம இன்டீஜர் தான் வேணுங்கிறத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவனித்து பார்த்தோம்னா நமக்கு அந்த டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா வந்திருக்கிறதுக்கான காரணம், இந்த மாதிரி நம்பர்ஸாக வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த செல் பார்த்திங்கன்னா டேட் ஃபார்மெட்டில் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+1 கொடுத்து ஃபார்மெட் செல்குள்ளே போயிடலாம். அங்கே நமக்கு கேட்டகரியில் டேட் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு என்ன விதமான டேட் ஃபார்மெட் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த Randarray ஃபங்க்ஷன் கூட இன்னுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். வெரைட்டி ஆஃப் ரிசல்ட்ஸை கெட் பண்ணிக்க முடியும். பட் அது எல்லாத்தையும் நம்ம ரேண்டமான வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.